டி செவஞ்சர் ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேசம் ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் காணலாம். 2026ஆம் வருடம் பிறந்து 7 மாத காலம் கடகடன்னு ஓடி போச்சு. பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மழை பொழிகிறது, பல இடங்களில் மழை இல்லாமல் காஞ்சி போச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு போகம் வெள்ளாமையே கருகி போச்சு. கண்ணீர் விடுற அளவுக்கு விவசாயிகளுடைய பொழப்பு போயிட்டு இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதனாச்சும் நல்ல மழை பொழியணும் அப்படின்னு வருண பகவானை எல்லோருமே வேண்டிக் கொள்ளுங்க. ஆகஸ்ட் மாதத்துடைய விசேஷங்கள் ஆடி 18ஆம் பெருக்கு வருகிறது. ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை. ஆகஸ்ட் மாதம் கும்பராசியில் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகணம் காலை 8 மணி முதல் 11 மணி வரை சந்திர கிரகணம் நிகழும் போது இந்தியாவுக்கு தெரியாது, மற்ற நாடுகளுக்கு தெரியும். கும்பராசி சதய நட்சத்திரத்திலிருந்து மீனராசி ரேவதி நட்சத்திரம் வரை ஆகஸ்ட் மாதம் 31 நாட்களும் சந்திர பகவானுடைய சஞ்சார நிலை இருக்க போகிறது. ஆகஸ்ட் மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம். ஆகஸ்ட் மாதம் 18 வரை கடகராசியில் சூரியன். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி குருபகான் கிழக்கே உதயமாகிறார். ஆகஸ்ட் மாதம் 22 வரை கடகராசியில் புதன். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாயும் கன்னிராசிக்கு சுக்கிரனும் பயிற்சி ஆகிறார்கள். மீனராசியில் சனி வக்கரம், கும்பம் சிம்மராசியில் சர்ப்ப கிரகங்கள். 9 நவகிரகங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மேசம் ராசி என்பதற்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் காணலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி மிக பலமாக செல்வார். தைரிய வீரிய ஸ்தானத்திலே, முயற்சி ஸ்தானத்திலே, வெற்றி ஸ்தானத்திலே, புகழ் கீர்த்தி ஸ்தானத்திலே செவ்வாய் செல்வார். அதுவும் புதன் 2 தன்மை கொண்ட வீடு, 2 முகம், அதிக பேச்சு, கமிஷன், தரகு. மிதுன ராசியில் செவ்வாய் செல்லும் போது பார்த்தீங்கன்னா மேச ராசி என்பதற்கு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகிறது. 3வது வீட்டிலே செவ்வாய் செல்லும் போது இளைய உடன் பிறந்தவர்களிடம் மட்டும் நீங்கள் சண்டை போடாமல் அவங்கள வேதனைப்படுத்தாமல் மேசராசி என்பவர்கள் பார்த்துக்கொள்ளணும். இல்லைன்னா இளைய உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் அடித்தடி சண்டை கூட வந்துடும். உங்கள் ராசி அதிபதி 3வது வீட்டிலே செல்லும் போது அனைத்து வழியிலும் உங்களுக்கு வெற்றி, லாபம் உண்டு. படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிப்பீங்க. அதிகமாக இந்த காலகட்டத்தில் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பதக்கங்கள்லாம் வாங்கிடுவீங்க. உங்களுக்கு 3ஆம் இடம் மிக சிறப்பு. 3ஆம் இடத்து அதிபதி 4வது வீட்டிலே சூரியன் புதன் மேல் செல்கிறார். சூரியன் குரு மேல் புதன் செல்கிறார். அப்போ படித்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. மாமன் உறவு, நண்பர்கள் கூட்டாளிகள் உறவு, சொந்த பந்த உறவுகளுடைய ஒற்றுமை மேலோங்கி காணப்படும். ஆகஸ்ட் மாதம் 22 வரை 4ஆம் வீட்டில் புதன் செல்வது படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக கூர்ந்து கவனித்து நல்லா படிப்பீங்க. 4 இடம் போயிட்டுருவீங்க, சுற்றி பார்த்துட்டு வருவீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி குருபகான் கிழக்கே உதயமாகிறார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 9ஆம் வீட்டின் அதிபதி அஸ்தங்கமாக இருக்கும்போது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இரவு நன்றாக தூக்கம் வராது, ஒரே குழப்பமாக இருக்கும். பயண போக்குவரத்தில் நிம்மதி இருக்காது, சாய் மேலே கூட திருப்தி இருக்காது. என்ன கடவுள் அப்படின்னு கடவுளையே கூட திட்டுற மாதிரியான சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். குருபகான் கிழக்கே உதயமாகும் போது நன்றாக தூக்கம் வரும், பயண போக்குவரத்து சிறப்பாக அமையும். குருபகான் 4வது வீட்டிலே கிழக்கே உதயமாகும் போது விவசாயம், மண், நிலம், கால்நடைகள் இப்படி அதன் வளர்ச்சிகள் ஓரளவு நன்றாக இருக்கும்.
ஆகஸ்ட் மாதம் 18 வரை 4வது வீட்டிலே சூரிய பகவான் செல்கிறார். சூரியன் 4ஆம் வீட்டில் இருக்கும்போது தாயாருக்கு கண் எரிச்சல், தலைவலி, இந்த மாதிரி உடம்புல வலி வேதனை, அல்லது உங்களுக்கு கூட கண் எரிச்சல், தலைவலி இந்த மாதிரிலாம் ஏற்படலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 5வது வீட்டிலே தன்னுடைய சொந்த ராசியில் சூரியன் ஆட்சி பெறுவார். மேச ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி ஆட்சி பெறுகிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோடு இணைந்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஆடி அமாவாசையை நீங்கள் வந்து பயன்படுத்திங்க. பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு, இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக பெறலாம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே சூரியன் 5வது வீட்டிலே ஆவணி மாதம் செல்லும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல், தலைவலி, காய்ச்சல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரும். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி 5வது வீட்டிற்கு புதன் செல்கிறார். புதனும் சூரியனும் 5ஆம் வீட்டில் செல்லும்போது குடும்பத்தில் நீங்கள் வந்து கலகம் பண்ணுற மாதிரி, மற்றவர்களை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி, உங்கள் பேச்சுவார்த்தை வந்து மற்றவர்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 6வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்கிறார். பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனி பார்வையிலும் தனம், வாக்கு, குடும்ப கலத்திராதிபதி 6வது வீட்டில் செல்லும்போது மேச ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா 12வது வீட்டிலிருந்து சனி பகவான் பார்வை செய்யும்போது கொஞ்சம் பண தட்டுப்பாடு ஏற்படும். பணத்துக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து தயங்கி செலவு பண்ணுற மாதிரி, கொஞ்சம் வந்து செலவுகளில் மேசராசி என்பர்கள் கொஞ்சம் இழுத்து பிடிப்பீங்க. தாராளமாக செலவு பண்ணுற அளவுக்கு கையில் வந்து காசு புரளுவது கடினம். ஏன்னா 2ஆம் அதிபதி நேசமாக செல்லும்போது கை செலவுக்கு பணம் காசு குறையும். ஒன்று மாற்றி ஒன்று அடுத்தடுத்த செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் மேசராசி என்பளுக்கு வரும். அதனால் வந்து மனக்கவலை, நிம்மதி இல்லாத தன்மை மேசராசி என்பளுக்கு இந்த சுக்கிர பகவான் மூலம் ஏற்படுகிறது. அடிக்கடி பணம் செலவாகுது அப்படின்னு ஒரு சிலருக்கு மனக்கவலையும் வரலாம். மேசராசி பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனியில் விரையச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. 12வது வீட்டிலே சனி வக்கரமாக இருக்கும்போது பெரும்பாலும் நன்மை தான். அதிக அளவு தேவையில்லாத செலவுகள்லாம் கட்டுக்குள் வரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். படிப்படியாக மேசராசிக்கு உடல்நிலை நன்றாக இருக்கும். இந்த கை எலும்பு, கால் எலும்பு, மூட்டி எலும்பு, நரம்பு சுளுக்கிக்கிறது இதெல்லாம் வந்து சரியாகும். 11/5வது வீட்டிலே சர்ப்பங்கள் செல்வது ஓரளவு நன்மை தான். இருந்தாலும் வந்து ஒரு சிலருக்கு வந்து கை காலில் பிப்பு, அரிப்பு, இந்த பிச்சுக்கிறது, சொரிகிற மாதிரி ஒரு சிலருக்கு ஏற்படலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் வேலை, தொழில் சார்ந்த அதிகாரம், பதவி உயர்வு நேரம் சூப்பராக இருக்கிறது. மேசராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நம்முடைய சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.